இல்லடி. அம்மு வீட்டுக்கு போயிட்டியா? ம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏய், மேட்ரு சொல்லு, வளவளன்னு இழுக்காத. நான் இப்ப வெளியில இருக்கேன். என் மொபைல்ல வேற நெட்வொர்க் இல்ல. தாமஸ் ஏதாவது மெயில் அனுப்புனாரான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமா? நானே கொலை வெறியில இருக்கேன், நீ வேற என்ன வெறுப்பேத்தாத ப்ளீஸ். ஏன்டி இவ்வளவு டென்ஷனா பேசுற? ரிஷி இடியட் வீட்டை போட்டுட்டு எங்கேயோ போயிட்டான்டி. 2 மணி நேரமா நான் நாய் மாதிரி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்கிட்ட தான் இன்னொரு கீ இருக்கும்ல. அது இருந்தா நான் ஏண்டி வெளியில இருக்க போறேன்? எனக்கு என்ன பைத்தியமா? அந்த கீ வேற ஒரு பேக்ல இருக்கு. அவன் வீட்ல தான் இருக்கானே, நான் அந்த பேக வீட்லயே விட்டுட்டு போயிட்டேன். அந்த ராஸ்கல் என் கழுத்தை அறுத்துட்டான். அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? என்ன மூளை இல்லாதவன் நினைச்சியா? வந்ததும் ஃபோன் பண்ணாம இருப்பேனா? அவன் ஏதோ மீட்டிங்ல இருக்கான்னு என் காலை கட் பண்ணிட்டான். நான் பேசுறதுக்கு சான்ஸே கொடுக்கல. திரும்பவும் கால் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு நேரா ஆபீஸ்க்கு போய் 4 அரை அறையலாமான்னு தோணுது. ஏதோ முக்கியமான மீட்டிங்ல மாட்டிட்டு இருப்பாரு போல இருக்கு. நமக்கும் மீட்டிங் இருந்தா நம்மளும் போனை கட் பண்ண தானே செய்வோம். ஏய், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின முதல்ல ஒன்ன தாண்டி உதைப்பேன். மீட்டிங்க்கு போறதுக்கு முன்னால எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இவகிட்டலாம் ஏன் சொல்லணும்னு ஒரு அலட்சியம் தான். ஆம்பளைங்கிற திமிரு. அப்படியெல்லாம் இருக்காதுடி. டென்ஷன்ல மறந்துருப்பாரோ என்னவோ. நீ இத பெரிய இஷ்யூ ஆக்கி அவர் கூட சண்டை போடாத. ஏய், சண்டை போடாம வெளியே நிக்க வச்சதுக்கு சண்டை போடாம என்ன வச்சு கொஞ்சம் சொல்றியா? போறட்டும். இந்த அம்மாவோட கோவம் எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். கோவப்படாதடி. பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு பாரு. இங்க பாரு, உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஒரு டூப்ளிகேட் சாவியை ரெடி பண்ணி சீக்கிரம் அனுப்பி வை. சரிடி. ஏய், சீக்கிரம் அனுப்பி வை, லேட் பண்ணிடாத. ஏய், உன் சாவி நான் துளைச்ச மாதிரி பேசுற. சரி சரி, அனுப்பி வை. क्या हुआ? क्या क्यों बैठी हूँ? कुछ प्रॉब्लम है? घर की चाबी ऋषि के पास है, मैं उसका वेटिंग करती हूँ. आओ, तू मेरे घर में चल के बैठो. थैंक यू आंटी. ऋषि अभी आ जाएंगे. ठीक है बेटी. நடிக்காத, நல்ல மாதிரி நடிக்காத. நான் சாகுறதுக்கு முன்னாடி உன்னை கொல்லணும்டா. சாரி சார். கோபி உங்ககிட்ட இப்படி வயலண்டா நடந்துப்பாருன்னு நாங்க எதிர்பார்க்கல சார். நாங்க இன்னும் கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருக்கணும் சார். ஒரு கான்ஸ்டபிள் ஏசியை தாக்க முயற்சி பண்றது ரொம்ப தப்பு சார். அதுக்காக அவர் மேல கண்டிப்பா டிசிப்ளின் ஆக்ஷன் எடுத்தாகணும் சார். பென்சன், நீங்க எம்மல இருக்கிற அக்கறையில தான் இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க சுத்தமா மறந்துட்டீங்க. கோபி ஒரு பேஷண்ட். மெண்டலா டிஸ்டர்ப் ஆனவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் சகஜம்தான். இதையே நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க சார். நீங்க பெருந்தன்மையா பேசுறீங்க. கோபியை ஒரு வாரமாவது சஸ்பெண்ட் பண்றதா நல்லதுன்னு எனக்கு தோணுது சார். இல்லனா ஹையர் அபிஷியல்ங்கிற மரியாதை யாருக்குமே இல்லாம போயிடும் சார். குற்றவாளியை தண்டிக்கலாம், நோயாளியை தண்டிக்க முடியாது. கோபி ஒரு பேஷண்ட். அவரு ஹாஸ்பிட்டல்ல அந்த மாதிரி நடந்துகிட்டத நான் அப்போவே மறந்துட்டேன். நீங்களும் மறந்துருங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க. ஐயப்பனோட அருள்ல கோபி கண்டிப்பா கியூர் ஆகணும், மறுபடியும் அவர் டியூட்டியில ஜாயின் பண்ணணும். அதுதான் என்னோட பிரார்த்தனை. சாமி சரணம். சார், நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க பென்சன். கோபி டியூட்டியில கண்டினியூ பண்றது எனக்கு நல்லதா படல சார். அப்படின்னா அவரை டிஸ்மிஸ் பண்ணிடலாம்னு சொல்ல வரீங்களா? ஆமா சார். இல்ல பென்சன், கோபி என்னை கொல்ல வந்ததுக்காக அவருக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்க கூடாது. அவருக்கு என் மேல தனிப்பட்ட விரோதம் கிடையாது. என்னை பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல அவர் என்னை கொல்ல வரல. ஹையர் அபிஷியல்ஸ் மேல ஏதோ அவருக்கு ஒரு இனம் புரியாத வெறுப்பு. அதைத்தான் அவர் என் மேல காட்டிட்டாரு. நான் அதுக்காக மட்டும் சொல்லல சார். அவர் பேசுறதையும் நடந்துக்கிறதையும் பார்த்தா அவருடைய ப்ராப்ளம் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னு நல்லாவே தெரியுது சார். என்னதான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் அவர் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடுவாருன்னு சொல்ல முடியாது சார். இந்த கண்டிஷன்ல இருக்கிற ஒருத்தரை ஸ்டேஷன்ல வச்சிருந்தோம்னா என்ன வேணாலும் நடக்கலாம் சார். கோபி மென்டல் டிப்ரெஷனால திரும்பவும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணலாம் சார். இல்ல கூட இருக்கிறவங்கள கொல்லவும் ட்ரை பண்ணலாம் சார். இன்னைக்கு உங்களை கொல்ல வந்தவர் நாளைக்கு இன்ஸ்பெக்டரையோ
இல்ல மத்தவங்களையோ அட்டாக் பண்ண மாட்டார்னு எப்படி சார் சொல்ல முடியும்? எல்லா சமயத்திலையும் அவரை யாராவது ஒருத்தர் கண்காணிச்சிட்டு இருக்க முடியாது சார். எல்லாரும் அவங்கவங்க வேலையில பிஸியா இருப்பாங்க சார். யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அவர் ஏதாவது பண்ணிட்டார்னா என்ன சார் பண்ண முடியும்? விஐபி பந்தோபஸ்துக்காக போற சமயத்துல அவர் அப்நார்மலா நடந்துக்கிட்டார்னா பெரிய இஷ்யூ ஆயிரும் சார். என்கொயரி அது இதுன்னு எல்லாரும் நம்மளை போட்டு தாளிச்சிருவாங்க சார். ம், அவர் வேலையில கண்டினியூ பண்றது பெரிய ரிஸ்க்னு எனக்கு தோணுது சார். பென்சன், நீங்க சொல்றதுலாம் சரிதான். அவர் ஒரு ஃபேமிலி மேன். அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. அவருக்கு வேலை இல்லாம போயிட்டா மாச செலவுக்கு அந்த குடும்பம் என்ன பண்ணும்? குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறப்ப அவங்க ஃபேமிலியை பத்தி யோசிக்க முடியுமா சார்? கோபிக்காக யோசிச்சு மத்தவங்க வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க முடியாது சார். அவர் மேல எனக்கு எந்த கோபமோ வெறுப்போ இல்ல சார். ஆனா அவர் இந்த வேலையை செய்யறதுக்கான தகுதியை இழந்துட்டார்னு சொல்லலாம் சார். பென்சன், இந்த விஷயத்துல உடனே நான் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. கோபி ரெக்கவர் ஆகி வரட்டும். சைக்காட்ரிஸ்ட் அவரை பத்தி என்ன ரிப்போர்ட் கொடுக்கறான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஓகே? எனிவே, தேங்க்ஸ் ஃபார் த வேல்யூபிள் சஜஷன். எஸ் சார். This number is currently switched off. Please try again later. ஹாய். அம்மு, ச்சே. நான் ஃபோன் பண்ண பேச மாட்டேங்கிற. இப்ப மட்டும் எதுக்கு பேசுற? சாரி அம்மு, மீட்டிங்ல இருந்தேன். பெரிய ப்ராஜெக்ட், கிளைண்ட்ஸோட எக்ஸிகியூட்டிவ்லாம் வந்திருந்தாங்க. ஃபோன் டிஸ்டர்பா இருந்துச்சு, அதான். போதும், நான் உனக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? ஆபீஸ்ல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே குடும்பம் நடத்த வேண்டியதானே? அம்மு, நான் ஒன்னு சொன்னா நீ ஒன்னு பேசிட்டு இருக்க. மீட்டிங்ல ஃபோன் வரது டிஸ்டர்பா இருந்துச்சுன்னு சொன்னேன். அதை ஏன் பெரிய இஷ்யூ ஆகுற? போதும், அப்படிதான் தோணும். நான் எது பேசினாலும் இஷ்யூ ஆக்குற மாதிரி தான் தோணும். நீ ஆபீஸ்ல பெரிய ஆளு, ப்ரொமோஷன் வேற கொடுத்திருக்காங்க. ஒன்னு செய், ஒரு நல்ல லாயரா பார்த்து மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு டிராஃப்ட் ரெடி பண்ணி வை. நான் சைன் போட்டு கொடுக்கறேன். அதுக்கப்புறம் நீ நினைக்கிற மாதிரி ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம்.
அம்மு ஏன்பா ஏன் பின்னாடியே வர? ஆபீஸ்க்கு போப்பா. சாரி அம்மு, பிஸியா இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்க முடியல. மீட்டிங் முடிஞ்சதும் உனக்கு 4 தடவை ஃபோன் பண்ணேன், பட் நீ அட்டன் பண்ணல. அதுக்காக உன் மேல நான் கோவப்பட்டேனா? 2 சாவி எடுத்துட்டு போ, நான் கதவுக்கு வெளியில நிக்கிறேன். கதவுக்கு வெளியே? உன் கோவத்துக்கும் கதவுக்கு வெளியில நின்னதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும் போல இருக்கு. சோ இப்ப வரைக்கும் நீ பண்ண தப்பு உனக்கு தெரியவே இல்ல? நீ வெளியே போகும்போது உன் சாவி எடுத்துட்டு தானே போன? வெளியே எங்கேயும் போறியா இல்ல வீட்டுல தான் இருக்க போறியான்னு கேட்டேன்ல உன்கிட்ட. வீட்ல தான் இருப்பேன்னு சொன்னேன், பட் அவசரமா ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வந்தது, அதான் கிளம்பிட்டேன். சரி கிளம்பின. நான் வெளியில போறேன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னியா? சாவி எடுத்துக்கிட்டியான்னு கேட்டியா? இல்ல, ஃபோன் பேசிட்டு அப்படியே போயிட்டேன். நீ சாவியை மறந்துட்டு போவன்னு எனக்கு எப்படி தெரியும்? வழக்கமா நீ சாவி எடுத்துட்டு தானே போவ. அப்போ நான் செஞ்சதுதான் தப்பு, நீ செஞ்சது சரி இல்ல? யார் செஞ்சது தப்பு யார் செஞ்சது சரின்னு நான் சொல்லல. நான் என்ன வேணும்னு நான் செஞ்சேன்? நீ வேணும்னு செய்யலப்பா, நான் வேண்டான்னு தான் செஞ்சேன். கதவுக்கு வெளியில நின்னு அத்தனை ஃபோன் பண்ண, எடுத்தியா? ஒரு அவசரம் தெரிய வேண்டாம்? நான் ரோட்ல அடிபட்டு கிடந்து ஏன் போன்ல இருந்து யாராவது ஓன் நம்பர் எடுத்து ஒரு தகவல் சொல்ல கூப்பிட்டு இருந்தா கூட இதானே நடந்திருக்கும். சாரி அம்மு. வேணா ரிஷி, எதுக்கு சும்மா சாரி எல்லாம் வேஸ்ட் பண்ற? ரிஷி, ரிஷி, என்ன? நான் கதவுக்கு வெளியே 2 மணி நேரம் நின்னு இருக்கேன். நீ பாத்ரூம்குள்ள இரு, அப்பதான் என் வலி என்னன்னு தெரியும். ஏய் அம்மு, அம்மு தர, அம்மு விளையாடாத, அம்மு தர, அம்மு, அம்மு குட் நைட். அம்மு தர, அம்மு, அம்மு ப்ளீஸ் விளையாடாத, தர அம்மு, அம்மு ஏற்கனவே டயர்டா இருக்கேன் ப்ளீஸ். நான் தான் சாரி கேட்டேன்ல. அம்மு கதவை தர அம்மு. அக்கா மேடம் இருக்காங்களா? இருக்காங்க, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? குட் மார்னிங் மேடம். மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க? ரிசல்ட்ஸ் என்ன ஆச்சு?
அதை சொல்லத்தான் மேடம் வந்தோம். அப்புறம் ஏன் பேசாம இருக்கீங்க? எல்லாரும் பாஸ் தானே? நாங்க ஒண்ணு கேட்போம், அதுக்கு நீங்க உண்மையை சொல்லுவீங்களா? நான் என்னைக்காவது உங்ககிட்ட பொய் சொல்லிருக்கேனா? ஆஹா. அப்புறம் ஏன் அந்த டவுட் வந்துச்சு? நாங்க கேட்க போற விஷயம் அப்படி மேடம். இப்ப நடந்த எக்ஸாம்ல ஒருவேளை நாங்க ஃபெயில் ஆயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க மேடம்? வேற வழி, என் தோல்வியை ஏத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ்க்கு போக வேண்டியதுதான். என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களேன்னு எங்க மேல கோவப்பட மாட்டீங்களா மேடம்? ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? ரிசல்ட் என்ன ஆச்சு அத சொல்லுங்க முதல்ல. செமஸ்டர் எக்ஸாம்லாம் பரவாயில்ல மேடம். ஆனா ஜான்சி மேடம் தான் உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே இந்த எக்ஸாம் நடத்துனாங்க. இதுல நாங்க ஃபெயில் ஆகுறது எங்களுக்கு எந்த அவமானமும் இல்ல. ஆனா தேர்ட் இயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு போறது உங்களுக்கு தானே அவமானம். அதுக்கு நாங்க காரணமாயிட்டோம் மேடம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், தேர்ட் இயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர் போறத நான் அவமானமா நினைக்க மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா கிளாஸுமே ஒண்ணுதான். நீங்க வேணும்னே மோசமா எக்ஸாம் எழுத போறதில்ல. என் மேல நீங்க எல்லாரும் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க, என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு திரும்ப காலேஜ் கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அதையும் மீறி உங்கள யாராவது ஃபெயில் ஆனீங்கன்னா தப்பு என் மேல தானே இருக்கும். ஜான்சி சொன்ன மாதிரி என் டீச்சிங்ல தானே குறை இருக்கணும். அப்படின்னா நாங்க ஃபெயில் ஆனாலும் நீங்க ஈஸியா எடுத்துப்பீங்களா மேடம்? நிச்சயமா நீங்களும் அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர ஃபீல் பண்ணக்கூடாது. ரிசல்ட் என்ன, எத்தனை பேர் ஃபெயில், யார் யார் ஃபெயில், என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க?